GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சார் வணக்கம் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அமைந்துள்ளது பூட்டை கிராமம். இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் கமலக்கண்ணன், வசந்தா தம்பதி. இவர்கள் இருவரும் விவசாய கூலி தொழிலாளர்களாக வேலை பார்த்து வந்தனர். இந்த தம்பதிக்கு 24 வயதான லாவண்யா, 21 வயதான ரீனா, 17 வயதாகும் ரிஷிகா என்ற 3 மகள்களும் 13 வயதில் அபினேஷ் என்ற மகனும் உள்ளனர். இதனிடையே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட வசந்தா கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார். தாயை இழந்த தனது பிள்ளைகளையும் கமலக்கண்ணன் கூலி வேலை செய்து கல்லூரியில் படிக்க வைத்து வந்துள்ளார். இந்த சூழலில் கமலக்கண்ணனுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் கமலக்கண்ணனுக்கு சிறுநீரக கோளாறு இருப்பதாக கூறி தொடர் சிகிச்சை அளித்து வந்தனர். இதனால் வருமானம் இல்லாமல் அவரது குடும்பம் மிகவும் வறுமையான நிலைக்கு தள்ளப்பட்டது. பொறியியல் படித்து வந்த அவரது மூத்த மகள் லாவண்யா கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாமல் தனது படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டார். அதேபோல் 8ஆம் வகுப்பு படித்து வந்த ரீனா, 10ஆம் வகுப்பு படித்து வந்த ரிஷிகா ஆகியோரும் தங்கள் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டனர். தற்போது அவருடைய கடைசி மகன் அபினேஷ் மட்டும் பூட்டை அரசு உதவி பெறும் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்த கமலக்கண்ணன் திடீரென சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் உறவினர்கள், கிராம மக்கள் கமலக்கண்ணன் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்தனர். ஆனால் தாய் தந்தையை இழந்த 4 குழந்தைகளும் தந்தையின் உடலை அடக்கம் செய்ய பணமில்லாமல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். இதை அறிந்து அந்த குழந்தைகளின் மீது இரக்கம் காட்டிய கிராம மக்கள் கமலக்கண்ணனின் உடலை அடக்கம் செய்ய தாங்களாகவே முன்வந்தனர். அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இறுதி சடங்கிற்காக வீடு வீடாக சென்று பணம் வசூலித்து கமலக்கண்ணனின் உடலை முன்னின்று அடக்கம் செய்தனர். மேலும் மீதிருந்த பணத்தை தாய் தந்தையை இழந்து நிற்கும் பிள்ளைகளிடம் குடும்ப செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என ₹70,000 கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து தமிழக முதல்வரின் நேர்முக உதவியாளர் மூலமாக முதல்வரின் கவனத்திற்கு சென்றது. இதையடுத்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் மறைந்த கமலக்கண்ணனின் மூத்த மகள் லாவண்யாவுடன் தொலைபேசி மூலமாக பேசினார். தொடர்ந்து லாவண்யா தனக்கு அரசு வேலை வேண்டும் மற்றும் தன் சகோதரிகள் படிப்பிற்கு உதவ வேண்டும் மற்றும் வீடு இல்லாமல் இருக்கிறோம், அதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தார். அப்போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பாக கூறியுள்ளேன், அவரிடம் இது தொடர்பாக கூறுங்கள், உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். சார் வணக்கம் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். வந்திருக்காங்க சார், எம்எல்ஏ சார், கலெக்டர் சார் எல்லாமே வந்து பேசிட்டு சார். எனக்கு லாஸ்ட் கனெக்ஷன் படிக்கிறது ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க சார். கவர்மெண்ட் ஜாப் மாதிரி கொஞ்சம் பர்மனெண்டா கொஞ்சம் எடுக்கணும் சார். ஓகே சார். சார் அப்புறம் வீடு சார் உதவித்தொகை கூட எதுவும் வேணாம் சார். எனக்கு வேலையும் படிப்பும் வீடு மட்டும் எடுக்கணும் சார். ஓகே சார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.